பிரைஸ் எல்லாம் உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் கடைசி பகுதி. ஏசாயா 49:26 கடைசி பகுதி. கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். மீண்டும் வாசிக்கிறேன். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். இந்த வேத வார்த்தையின் முழு விவரம் என்னவென்றால், கடவுளாகிய நான் தனியாக கிடந்த உனக்கு கோத்திரங்களை உண்டாக்கி, நான் எல்லா பாரத்தையும் உன்னை விட்டு விலக்கி உன்னை மீட்டு உன்னை நான் நடத்துவதை எல்லா ஜனங்களும் உணர்ந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். கடவுளாகிய நான் தனியாக கிடந்த உனக்கு கோத்திரங்களை உண்டாக்கி, அதாவது சந்ததிகளை உண்டாக்கி, ஆசீர்வாதத்தை உண்டாக்கி, உன்னுடைய எல்லா பாரத்தையும் விட்டு விடுதலையாக்கி உன்னை மீட்டு நான் உன்னை நடத்துவதை எல்லா ஜனங்களும் உணர்ந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். பாருங்க, எப்பேற்பட்ட அன்புள்ள கடவுள் பாருங்க, உங்களையும் என்னையும் எப்படி நேசிக்கிறார் பாருங்க. தனியாக கிடந்த நமக்கு வீடு வாசலை உண்டாக்கி, குடும்பத்தை உண்டாக்கி, சந்ததிகளை உண்டாக்கி, ஆசீர்வதித்து, நம்முடைய எல்லா பாவ பார எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து நம்மளை மீட்டு பரலோகத்தின் பிள்ளைகளாய், அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த காரியம் எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த புதிய வருடத்திலே ஆசீர்வாதம் பெற, புதிய வருடத்தின் ஆசீர்வாதத்தை பெற ஆயத்தமாகும்படி இருக்கிற மாதம் இது. இரண்டாவது, கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்பதை அநேகர் அறிந்து கொள்வார்கள். மூன்றாவது, தேவைகள் சந்திக்கப்படும். நான்காவது, புதிய காரியம் நடக்கும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த 5 ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பாவுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 26வது கடைசி வார்த்தை, கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய நான் உன்னை ரட்சிக்கவும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று இந்த மாதத்திலே நீர் எங்களோடு இருக்கிறது என்பதை நிரூபிக்க போகிறீர். இந்த கிருபைக்காக, தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உலகத்தின் தீமைகள், வியாதிகள் ஒன்றும் இவர்களை ஒரு குடும்பத்தை தொடக்கூடாது. மழையின் நிமித்தமாக, சூழ்நிலை நிமித்தமாக, சூழல் மாற்றத்தின் நிமித்தமாக எந்தவித பலவீனமோ ஒருவரையே தொடக்கூடாது. பிள்ளைகளுக்கு காய்ச்சலோ சளியோ இரும்பலோ உண்டாகக்கூடாது. தேவ பாதுகாப்பு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இலங்கை தேசத்திற்காக ஜெபிக்கிறேன். இலங்கை தேசம் பாதுகாக்கப்பட, பிள்ளைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட, அங்கே இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட, பாதுகாக்கப்பட, அவர்களுக்கு தேவையான எல்லா பொருளாதார பிரச்சனைகள் சந்திக்கப்பட இந்த தேவன் கிருபை செய்வீராக. ஆவியான ஒரு ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய இந்த டிசம்பர் மாதம் உண்மை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுகிற மாதமாக இருக்கிறபடினால் நாங்கள் எங்கள் வீட்டில் அருகாமையிலே எதிர்க்க பக்கத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவரை கேக்கு கொடுத்து நாங்கள் ஜெபித்து ஆண்டவரை உடைய அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Praise the Lord.